நீ இன்னைக்கு உள்ள போலாம். போலடா. எதுக்கு? நான் உன் டீச்சருக்கு காவிட்டேன். நானு கூட கா. நீமா? பேயில அவ. ஆமால்ல. என்ன திட்டி தீத்தாச்சா? ஐயோ டீச்சர், ஆளை விடுப்பா. ராத்திரிலாம் யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்னதான் கரெக்ட். நானும் யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்னதான் கரெக்ட். அப்படி எல்லாமே எனக்கு நடந்த மாதிரி தான் நடக்கணுமா என்ன? லைஃப்ல எல்லாத்தையுமே உன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்றதுதான் கரெக்ட். உன்னை நான் தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டேன். நான் தான் ஃபுல்லிஷா பிஹேவ் பண்ணிட்டேன். No, I only hurt you. No killer, I hurt you. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. மும்பைல இருந்து வந்ததும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்போ 3 வருஷம் கழிச்சு. 3 இயர்ஸா? 3 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணிட்டு யார் எங்கெங்க இருப்போமோ? ஏன் கல்யாணம் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதா? வர்றவங்க புரிஞ்சுக்கணுமே. ஏன் உதய் என்ன புரிஞ்சுப்பானே? எப்படி உனக்கு தெரியும்? நான் சாட்லயும் போன்லயும் பேசினே தவிர உதய நேர்ல மீட் பண்ணதே இல்லையே. உதய் ஒன்ன மாதிரி இல்லடா, ஓபன் மைண்டட். ஓஹோ. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். இங்க என்ன தோணுதோ அதுதான் பேசுவான். ஆஹா, என்னோட ரீத்து கூட தான் என்ன புரிஞ்சுப்பா. எது எப்படியோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஏய் டுபாக்கூர். ஹூ மீ? ஒரு ரீத்துவ கண்டுபிடிக்கலாமா? ஹே கில்லர், அனாவசியமா அந்த டாபிக் பத்தி பேசி திரும்ப சண்டை ஆரம்பிக்காத. காதல் ஒண்ணும் கத்திரிக்காய் வியாபாரம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன்டா டுபாக்கூர். கம் லெட்ஸ் கோ. ஃபாலோ. Bye mom. Bye. ரீத்து, சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு, பாபா கோயில் போலாம். பாபா கிட்ட கோரிக்கை லிஸ்ட் அதிகமாயிடுச்சுமா, அதனால திருவண்ணாமலை அருணாச்சலத்துக்கிட்ட ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஹாய். நீ எப்படி இங்க? இந்த ரேக்க புஷ் பண்ணலாமே தான். பேட் ஜோக் இல்ல, ஜஸ்ட் புக்ஸ் வாங்கலாம்னு வந்தேன். பார்த்தா நீங்க நிக்கிற. 95 ஜாப், புக்ஸுக்கு புக்ஸ், நாலேஜுக்கு நாலேஜ். salary எவ்வளவு உனக்கு? இந்த ஷாப்பே எங்களுக்கு தான். ஓ, உங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாருல்ல? ஆமா, ரிட்டையர் ஆயிட்டு ஷாப் வச்சு கொடுத்தாரு. புக்ஸுக்கு பதிலா மியூசிக் ஷாப் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். நாமளும் 2 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணி இருந்திருக்கலாம். ரீத்து, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ்ல பியூட்டி கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களே? நீ அப்ப சுமாரா சோசோவா தான் இருப்ப, இருந்தாலும் நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண. வின்னருக்கு 98 votes கிடைச்சது, உனக்கு 2 votes தான் வந்துச்சு. அதுல உனக்கு ஒண்ணு நீயே போட்டிருப்ப. அந்த 2வது vote எவன் போட்டான் தெரியுமா? நான் தான். இப்போ மிஸ் இந்தியால இருந்து மதர் இந்தியா வரைக்கும் எதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வின்னர் நீ தான் ரீத்து. ஸ்ரீதர், புக்ஸ் எதை வாங்கணும்னு? புக்ஸ்? ரீத்து ரீத்து ரீத்து, இதுல பெஸ்ட் புக் செலக்ட் பண்றியா? ஐ டோன்ட் நோ. ஜெனரலா உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ப்ளீஸ். இன்ட்ரெஸ்டிங். சேம் பேஜ். நான் கூட இதே தான் வாங்கணும்னு நினைச்சேன். ரித்து, ஒரு காஃபி சாப்பிடலாமா? நோ, சாரி.
எக்ஸ்கியூஸ் மீ, இதுல எது நல்ல புக்குன்னு சொல்லுமா, எங்களுக்கு தெரியல. இதுல ஒண்ணு தொடுங்க. அது எப்படிமா? என் பொண்ணு இன்னொரு விரல டச் பண்ணிருந்தா? இன்னொரு புக்கு கொடுத்துருப்பேன். அப்படின்னா இதுல உனக்கு நல்ல புக் எதுன்னு கூட தெரியாதா? அட, அவ்வளவு மினிமம் நாலேஜ் கூட இல்ல. அப்படியே நீ வித்துட்டாலும் அதை நான் வாங்கிட்டாலும். கிளம்படி. Hey, 9 புக் இருந்து 9 விரல் காட்டிட்ட. ஒருவேளை 11 புக் இருந்திருந்தா? ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன? எல்லாத்துக்கும் ஃபிங்கர்ஸ் காமிச்சிட்டு இருக்க. என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள இல்ல. ஆமா, மறுபடியும் எதுக்கு வந்த? உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். வெளியில ஹெல்பர்ஸ் வாண்டட் போர்டு வச்சிருந்த. நீ தேடிட்டு இருக்கிற வேலை இங்க இல்ல, இங்க. Superb. Mind blowing. Wow. Excellent. Marvelous. Fabulous. Fantastic. உனக்கு இங்க ஜாப் தர முடியாதுப்பா சார். எனக்கு வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் கோரஸ்ல வாசிக்கக்கூடிய ஒருத்தன் தான். உனக்கு இந்த ஜாபை கொடுத்து உன் ஃபியூச்சர் கிடைக்க சொல்லப்பா. நீங்க ஏன் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறீங்க? அப்சல்யூட்லி. ஆனா நான் உங்க ஹோட்டலோட ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறேன். என்னாச்சு? டாடி எப்படி ஃபேஸ் பண்றேன்னு தான் புரியல. இது கூட சொதப்பிட்டியா? இனிமே உன் கூட சுத்த முடியாது. போடா. உன்கிட்ட பாக்கெட் மணி கூட வாங்க முடியாது. இடியட், உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் டு ரித்து. அவ்வளவுதான்டா. சின்ன வயசுல இருந்தே உன் கூடவே இருந்ததுக்கு கஷ்டம்லாம் எனக்கு. தேங்க்ஸ் அவளுக்கா? ஏய் கில்லர், கண்ணாடியை பார்த்து எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லிக்க முடியாது. உனக்கு சொன்ன அந்த மாதிரி தான். லவ் யூ டா. தேங்க்ஸ், உன்னால தான் ஜாப் கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ். பார்ட்டிக்கு கூப்பிடுற அளவுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் பார்க் ஹோட்டல் 8 PM. வர முயற்சி பண்றேன். ட்ரைலாம் கிடையாது. வர்ற ஜெனரலா கிஃப்ட்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். கொடுத்தா வேணும்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஈவினிங் 8 PM பார்க் ஹோட்டல். பை. ஒரு வேலையும் இல்லாமல் இருந்தா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அங்கிள், இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எந்த பேண்ட் குரூப்ல? பேண்ட் கிண்டல இல்ல அங்கிள், லீலா ரெசார்ட்ஸ். சேலரி எவ்வளோ? ஆமாண்டா. சேலரி எவ்வளோ? 10,000. 20-25,000 ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. சிட்டியில் குடும்பம் நடத்தினா எவ்வளோ தெரியல. நான் சொன்ன மாதிரி MBA படிச்சிருந்தா ராஜா மாதிரி ஜாம் ஜாம்னு வாழ்ந்துருக்கலாம். ஸ்ரீதர், காலேஜ் முடிஞ்சிடுச்சு இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் பார்க்கலையா. அந்த ஃபைலை இங்கே கொடு. எமர்ஜென்சி.